அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நான் வரல, நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். பல பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், நான் இந்த உபதேசம் வாங்கிட்டா என்னமோ முன்ன ஒரு 1000 வருஷத்துக்கு முன்ன குருக்குலம்னு வச்சுன்னு இருப்பாங்க. இந்த ஊருக்குள்ளெல்லாம் இந்த உபதேசங்கள்லாம் கிடையாது. குருமார்களும் ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்க தனித்து ஒரு குடியில் போட்டுக்கின்னு அங்கே இருப்பாங்க. அப்போது இந்த ஞானப்பாதையில் போனன்றவங்களை எடுத்துன்னு போய் அங்கே விட்டுடுவாங்க. 10 வருஷம் அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, அந்த குரு கூட தான் இருக்கணும். அப்போது அந்த பாசங்கள் இல்லாமல் போயிடும், மனம் மறுத்து போயிடும். அப்போ அவங்க ஊருக்குள்ளே வந்தால் கூட யாருக்கிட்டும் ஒரு உறவாகவே கொண்டாட மாட்டாங்க, ஒரு உருவமாகவே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காட்டுக்கு போவாங்க, இங்கே வருவாங்க. இங்கே குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு எந்த கொம்பனாலையும் பொண்டாட்டியை விட்டுட்டு போகவே முடியாதுமா. எதை ஒன்றாலும் விட்டுடுவான், அம்மா விட்டுடுவான், அப்பா விட்டுடுவான், பிள்ளைங்களை கூட விட்டுடுவான். ஆனால் பொண்டாட்டியை விட்டு எவனாலையும் போக முடியாது, போனாலும் அவனால் வாழ முடியாது. அப்படியே புருஷன் போனாலும் பொண்டாட்டி நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா அதனால தான் சொன்னான் திருமணம் பண்ணான். இது 3 பேர் சேர்ந்து நடத்துகிற விஷயம். இந்த பொண்ணு வீட்டுக்காரன், புள்ள வீட்டுக்காரன், இப்போ பொண்ணும் புள்ளியும் சேர்ந்து 3 பேர் ஒன்று கூட்டுற இது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஏதோ பேப்பரில் பிரிச்சுக்கின்னு ஓடிடுறாங்க. அப்படி பிரிச்சுக்கின்னு ஓடுறது இல்லை. சாவர வரைக்கும் ஒரு திருமணம் நடந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு உரியவும் தனியாக போயிடுறான். திருமணம் நடந்ததுன்னா பிள்ளைக்கு உரியவனும் தனியாக போயிடுறான். ஆனால் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குடும்பமாக உருவாக்கி அவங்க ஒரு சந்ததியை உருவாக்குறான். அப்படிப்பட்ட சிறப்பான திருமணத்தை கேவலமாக ஆக்கிக்கின்னுக்கிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில். அதனால் இது யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்குள்ளவே உன்னை தேடுறதுல எங்கே போயிட்டு நீ இமயமலையில் போயிருந்தால் கூட உன் பொண்டாட்டி மேலே உன் வீட்டு மேலே தான் ஞாபகம் இருக்கும். அதனால் அதெல்லாம் ஏமாத்திக்கின்னுக்கிற வேலை, அதெல்லாம் நடக்காத காரியம், எவனாலேயும் முடியாது. சும்மானா பொய் சொல்லிக்கின்னு பயம்படுத்திக்கின்னுக்கிற விஷயம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளை தேடுறதுல என்ன பயங்குது? கோவிலுக்கு போனால் ஓடி போட்டு மாட்டானாப்பா. ஓடி போகிறவனுக்கு இந்த பாடமெல்லாம் தேவை, தானாகவே ஓடி போடுவான். அதனால் யாரும் பயப்பட வேண்டியதே இல்லை. தைரியமாக அந்த பாடத்தை பண்ணலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், இது பெண்ணு உபதேசம் வாங்கலை, ஆணும் உபதேசம் வாங்குறான். அந்த பெண்ணு அந்த ஆணுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பெண்ணு தெய்வ வழிபாடு அவங்க வீட்டில் பரம்பரையாக இவ்வளோ நாள் எப்படி கும்பிட்டானோ அப்படி கும்பிட்றதுக்கு இந்த ஆணும் தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் 2 பேருமே நிம்மதியாக வாழ முடியாது. அவன் போக்கில் அவன் போட்டோம், உன் போக்கில் நீ கும்பிடு. நாளைக்கு ஒரு நாளைக்கு அவன் போகிற மாதிரியே நீயும் போனோன்னா வந்துடு, அந்த பாதையிலேயே போங்க. 2 பேருமே நல்ல நிலைக்கு போகணுன்றதுக்கு தான் இந்த வழிபாடே இருக்குதும்மா. ஐயா 4-5 உபதேசங்கள் வாங்குறாங்க. ஆமாம், வாங்கும்போது அவங்க பக்தி மார்க்கத்தில் போவது எதனால? மறுபடியும் அந்த பக்தி மார்க்கத்திலே போயிடுறாங்க, அது எதனால? ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க, கறியெல்லாம் ஒரு பானையில் ஆக்கிட்டா கூட கழுவி கவுத்து வச்சா கூட திரும்பி அது போது பார்த்தோன்னா அந்த எதை ஆக்கணுமோ அதோட வாசனை வந்துட்டே இருக்கும். பெருங்காயம் வீட்டில் பெருங்காயம் போடுறோம், பெருங்காயம் இருக்கும்போது வாசனை வந்தால் பெரிய விஷயம் இல்லை. பெருங்காயெல்லாம் தூக்கி இப்போ காலி பண்ணிட்டோம். காலி பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தான் ஊற்றணும், ஒரு சொட்டு கூட அதில் இருக்கக்கூடாது தான் காலி பண்ணிட்டோம். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணால் கூட திரும்ப ஏற்றும் போது பார்த்தோம்னா
அந்த பெருங்காயம் இல்லை, ஆனால் அதோட வாசனை அப்படியே இருக்கு. அந்த மாதிரி நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த வாசனை நமக்கு ஆழமாக பதிஞ்சதுனால இங்கே வந்தாலும் நம்ம அதை நிற்க முடியாமல் திரும்ப திரும்ப ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். ஆனால் பலன் இருக்குமானா பலன் கிடையாது. உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக அது கிடைக்காது. ஏன்னா யோகம் வேறு, பக்தி வேறு, தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இது ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள ஒரு பாடம். நான் ஒன்று பண்ணுறேன், அது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு தான் பண்ணணும். அப்போ இது ஆராய்ச்சி தானே சமயத்து, இது ஒரு அறிவியல் தானே. இது ஏதோ அவர் சொல்லிட்டாரு நான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, சொன்னதை பண்ணினே போகிறேன்ப்பான்னு சொல்லலையே. பண்ணுறேன், பண்ணதுக்கான ரிசல்ட் எனக்கு இப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அங்கே என்ன நடக்குது? ஆராய்ச்சி பண்ணுறோம். புரியுதுங்களா? இது எது மூட நம்பிக்கை மாதிரி போகலை. சரிங்களாம்மா? பக்தின்றதுனா நம்பிக்கை அடிப்படை சார்ந்தது. நான் இதுதான் தெய்வம் நம்பிட்டேன், இது என்னை காப்பாற்றணும்னு நம்பிட்டேன், போயினே இருப்பேன், அது காப்பாற்றும். நமக்கு அந்த பக்கம் வரலை. நான் என்ன நானே தேய்ச்சிக்கினே இருக்கணும். நான் ஒரு செம்பு ஏன்னா தேய்க்காம விட்டேன்னா கொஞ்ச நாள்லேயே திரும்ப அழுக்க ஆகிடுவேன். அதனால் என்ன பண்ணேன், டெய்லி என்னோடய பாத்திரத்தை சுத்தம் பண்ணிக்கினே இருக்கிற வேலை தான் யோகம். இது சுத்தம் பண்ணினே இருந்தால் என்னவா, எப்போவுமே அழுக்கு வராது நம்மக்கிட்ட, எப்போவுமே பலன்னு இருக்கும். அதுதான் இந்த பாடம். இந்த தேய்ச்சினே என்னாகும், செம்பாக இருக்கிற இந்த பொருள் பொண்ணாக மாறும். அப்போ இதோட பேர் என்னது? செம்பொண்ணா மாறிடும். சரிங்களா? அந்த நிலைக்கு போகணுமா? இது போகாத போகிறாங்கன்னா விதி வேலை செய்யுது, இது வலியதுன்னுவாங்க இல்லையா? அதுதான் இந்த பாடம். இவ்வளோ தூரம் வந்தால் ஐயா இவ்வளோ சொல்லியும் திரும்ப அவங்க பக்தியில் போகிறாங்கன்னா விதி வேலை செய்யுது. யாருமே அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா விதி என்னன்னா, இந்த 2 மூச்சு வழியாக ஓடும்போது விதி வேலை செய்யும். மனுஷனோட வாழ்க்கை இருக்குதுன்னா 2 ஆற்றுக்கு 2 கரை மாதிரி மனுஷனோட வாழ்க்கை 2 விதம் தான். ஒன்று மதி, ஒன்று விதி. விதின்றது நீ இங்கே தொடங்கி இங்கே தான் முடிக்க போகிற, இப்படி தான் வாழ்க்கை முடியுன்றது விதி. அதை நீ எதுவுமே பண்ணலனாலும் அப்படி தான் போய் முடிய போகுது. அப்புறம் எதுக்கு மதி? இப்படி இருக்கிற வாழ்க்கையில் கூட உன்னால் முடிஞ்சா, நீ முயற்சி பண்ணால் உன்னால் எதையாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றது தான் மதி. அப்போ விதி உன்னை இப்படி தான் கொண்டு போக போகுது. ஆனால் மதி இருக்கிறவன் போராடி நிற்கணும். போராடி நின்னா அதோட பலன் என்ன ஆகுனா, உனக்கு நல்ல கதி ஏற்படும். புரியுதுங்களா? உங்களுக்கு நல்ல கதி வேணும்னா விதி தான் என்ன அப்படியே ஏற்றுன்னு போகாமல் உன் மதியை கொண்டு தினசரி போராடி தான் ஆகணும். போராடினா உங்களுக்கு நல்ல கதி வரும். நல்ல கதின்றது நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போகும். புரியுதுங்களா? வழக்கமாக ஓடுற மூச்சு எங்கே ஓடுது? இங்கே ஓடி இங்கே வருது, நுரையில் ருப்புதே, திரும்ப வெளியே போகுது. ஆனால் கதின்ற பாடத்தில் நீங்கள் ஓடுற மூச்சு எப்படி இருக்குது? போதுங்களா? இதுதான் கதி. அப்போ விதியை மதியம் போகிறவங்களுக்கு மூச்சு இவ்வளோ தான், ஒரு நாள் வெளியே போயிடும். கதி வழியாக பயணம் பண்ண ஆரம்பிச்சனுக்கு அவங்களையும் காப்பாற்றி அவங்க மூச்சு அவங்களுக்குள்ளே ஒடுக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இதுதான் சித்தம் பயிர். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம